இந்த நிகழ்ச்சியின் உங்களோட இணைந்திருப்பது உங்கள் ஆர்ஜே பிரகதீஸ்வரன் அண்ட் டாக்டர் சிவகுமார் அவர்கள். நேற்று வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் டேவால் எதுக்கு என்ன இம்பார்ட்டன்ஸ், ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷன் மக்களுக்கு எந்த அளவு பாதிப்பு ஏற்படுத்துன்ற விஷயத்தெல்லாம் நம்ம கூட பகிர்ந்துக்க இருக்கிறாரு டாக்டர் சிவகுமார் அவர்கள். ஸோ வணக்கம் டாக்டர். வணக்கம். டாக்டர், நேற்று வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே அனுசரிக்கப்பட்டது. இந்த ஹைப்பர் டென்ஷன் எந்த அளவுக்கு ஒரு மனிதர்களோட வாழ்க்கையில் பாதிக்குது, இந்த நாளோட முக்கியத்துவம் என்ன, இப்போது நேற்று கொண்டாடப்பட்ட வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேவோட தீம் என்ன? ஸோ வேர்ல்டில் வந்து 1.4 பில்லியன் வந்து அடல்ட்ஸ் ஹைப்பர் டென்ஷனால் அஃபெக்ட் ஆகிருக்காங்க. இந்தியாவில் வந்து அரௌண்ட் 250 to 300 மில்லியன் பீப்புள் ஆர் அஃபெக்டட் வித் ஹைப்பர் டென்ஷன் ஆஃப் ஏஜ் மோர் தென் 20 years. ஸோ வந்து ஹைப்பர் டென்ஷனால் வந்து ஹார்ட் டிசீஸ், ஹார்ட் அட்டாக், ஹார்ட் ஃபெயிலியர், அது மட்டும் இல்லாமல் வந்து ரீனல் ஃபெயிலியர், ஸ்ட்ரோக்கு, அதுக்கப்புறம் அனிரிசம், அப்புறம் இது மாதிரி வந்து இரத்தக்குழாய் வெடி போகிறது, இதெல்லாம் வந்து முக்கிய காரணமாக பங்களிக்குது. அதனால் வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து we have to detect early and we have to increase the awareness. அதுக்காக தான் வந்து இயர்லி வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் டே வந்து May 17th வந்து ஹைப்பர் டென்ஷன் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் we have to increase the awareness, early detection, அப்புறம் இயர்லியாக கண்டுபிடிச்சி லைஃப் ஸ்டைல் மெஷர்ஸ் அண்ட் இன்க்ளூடிங் ப்ராப்பராக வந்து பிளட் ப்ரெஷர் மெஷர் பண்ணி ப்ராப்பராக மெடிக்கேஷன்ஸ் எடுத்து டார்கெட் ஆர்கன் டேமேஜை வந்து நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கு இதெல்லாம் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ அண்டு தீம் வந்து கண்ட்ரோலிங் ஹைப்பர் டென்ஷன் டுகெதர். அதாவது வந்து டாக்டர்ஸ், பேராமெடிக்கல் ஸ்டாஃப்ஸ் மட்டும் பத்தாது, இன்க்ளூடிங் பேஷண்ட்ஸ், எல்லோரும் சேர்ந்து தான் வந்து இந்த பிளட் ப்ரெஷரை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ எவ்ரி ஒன் ஷுட் நோ தேர் நம்பர்ஸ். எல்லோரும் வந்து அவங்களுடைய பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, அவங்களோட டார்கெட் என்ன. இப்போ பிளட் ப்ரெஷர் வந்து இருக்கவங்களுக்கு வந்து இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, க்ரானிக் கிட்னி டிசீஸ், கிட்னி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது, அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் வித் ஹார்ட் டிசீஸ் அவங்களுக்கு ஒரு டார்கெட் இருக்குது. ஸோ அவங்க வந்து எவ்வளோ டார்கெட் கீழே வந்து பிளட் ப்ரெஷர் வச்சுருக்கணும். ஸோ அதெல்லாம் அந்த வேல்யூலாம் தெரிஞ்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சால் நம்ம ஃபர்தராக இட் வில் ஃபர்தர் காம்ப்ளிகேஷன்ஸ் அவாய்ட் பண்ணலாம். we can also prolong lives. ஓகே, டுகெதர் சொன்னீங்க. இப்போது டுகெதராக சேர்ந்து எல்லாருமே சேர்ந்து பல விஷயங்கள் செஞ்சு இந்த ஹைப்பர் டென்ஷனை குறைக்கணுன்ட்டு, அதே மாதிரி இன்னொரு நல்ல விஷயமும் சொன்னீங்க. இந்த ஒரு ஹைப்பர் டென்ஷனை தவிர்த்துட்டா ரீனல் ஃபெயிலியர், ஹார்ட் ஃபெயிலியர், ஸோ அந்த மாதிரி நிறைய நோய்களுக்கான தடுப்பு நடவடிக்கையும் இதிலேருந்து எடுத்துடலாம். ஸோ ஹைப்பர் டென்ஷனை கட்டுக்குள்ளே வச்சுருந்தா அப்படின்றீங்க. சரி. ஸோ டாக்டர், இப்போ ஹைப்பர் டென்ஷன் நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த காலத்தெல்லாம் சொல்லுவாங்க, நீ ரொம்ப டென்ஷனாக இருக்க, உப்பு கம்மியாக சாப்பிடு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த நார்மலாக நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற சால்ட்டு இந்த ஹைப்பர் டென்ஷனில் எந்த அளவுக்கு நமக்கு ரோல் ப்ளே பண்ணுது? சால்ட் அதிகமாக எடுத்தால் வந்து பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா 50% ஆஃப் ஹைப்பர் டென்ஷன் வந்து தே ஆர் சால்ட் சென்சிட்டிவ். அதனால் வந்து நம்ம எவ்வளோக்கு சால்ட் அதிகமாக எடுக்கிறோமோ அதே மாதிரி வந்து பிளட் ப்ரெஷரும் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நீங்கள் சால்ட்டை வந்து கம்மி பண்ணிக்கிட்டால் பிளட் ப்ரெஷரும் டெஃபினட்டாக வந்து கம்மியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து டேபிள் சால்ட் அவாய்ட் பண்ணணும். அப்புறம் ஊறுகாய், பப்பட்ஸ், அப்புறம் ப்ரோசஸ்டு ஃபுட்டு இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஜங்க் ஃபுட், அப்புறம் மற்றது வந்து ப்ரோசஸ்ட் ஃபுட்டில் வெளியில் வாங்கும்போது அதனுடைய லேபிள்ஸ் பார்க்கணும். லேபிள்ஸில் வந்து எவ்வளோ கிராம்ஸ் ஆஃப் சோடியம் ஆர் சோடியம் குளோரைட் இருக்குது அதெல்லாம் பார்க்கணும். ஸோ அந்த வேல்யூலாம் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். எனிதிங் மோர் தென் 400 milligram இஸ் ஹை. ஸோ தட் அதெல்லாம் வந்து கேர்ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஏரிட்டட் ட்ரிங்க்ஸ் அதெல்லாம் வந்து ரசாயன குளிர்பானங்கள். ஓகே. அதெல்லாம் வந்து டெஃபினட்டாக பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ நம்ம வந்து என்ன சாப்பிட்றோமோ நம்ம தெரிஞ்சிருக்கணும். எல்லாமே எவ்வளோ சோடியம் இருக்குது, எவ்வளோ சோடியம் குளோரைட் இருக்குது. இதேமாதிரி ஹை பொட்டாசியம் எடுத்துக்கிட்டால் பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல் ஆகும். ஹை பொட்டாசியம் லைக் பனானா, ரைசின்ஸ், இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதெல்லாம் வந்து பிளட் ப்ரெஷர் கம்மி பண்ணும். யார் வந்து அந்த பொட்டாசியம் அதிகமாக இருக்கிறத வந்து தவிர்க்கணும்னா கிட்னி டிசீஸ் இருக்கவங்க வந்து அந்த பொட்டாசியம் அதிகமாக எடுக்கிறத வந்து தவிர்க்கணும். மற்றபடி எல்லோரும் வந்து கிட்னி ப்ராப்ளம் இல்லாதவங்க வந்து பொட்டாசியம் அதிகமாக எடுத்துக்கிட்டால் டெஃபினட்டாக வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுருக்கலாம். பிளட் ப்ரெஷர் நல்லா கம்மி பண்ணும். ஓகே. இப்போ டாக்டர், இப்போ நீங்கள் சொன்னீங்க, இப்போது வெளியே போனால் இப்போது பேக்கடு ப்ராடக்ட்ஸு, அப்புறம் ப்ராசஸ்டு ப்ராடக்ட்ஸ் இதெல்லாம் வந்து இவ்வளோ இருக்குது, இந்த மாதிரி சால்ட் இருக்குது, ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கணுன்றீங்க. இப்போ இதெல்லாம் வந்து வெளியே ஈஸியாக எல்லாருக்குமே கிடைக்குது. ஸோ ஒவ்வொருத்தர் தான் எவ்வளோ சாப்பிட்லாம், எப்படி சாப்பிட்லான்றது எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுக்குது? அதுக்கு ஏதாவது ஸ்கோர் இருக்கா? நான் இவ்வளோ தான் சாப்பிட்ணும், இன்டேக் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கு பெராமீட்டர்ஸ் ஏதாவது இருக்கா?
ஜெனரலாக வந்து ரெக்கமெண்டேஷனே வந்து எல்லாரும் வந்து ஒரு ஸ்பூனுக்கு மேலே சால்ட் எடுக்கக்கூடாது ஆல் டுகெதர் ஒரு ஸ்பூன். தட் இஸ் 5 கிராம் ஆஃப் சோடியம் குளோரைட் ஆர் லெஸ் தென் 4.5 கிராம் ஆஃப் சோடியம். ஸோ அது மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த ப்ராசஸ் ஃபுட்டில் சோடியம் குளோரைட் வந்து எவ்வளோ இருக்குது, அது வேல்யூ அதிகமாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து அவாய்ட் பண்ணணும். அது சோடியம் மட்டும் பார்க்கக்கூடாது, சுகரும் பார்க்கணும். ஏன்னா வந்து போத் ஆர் ஒயிட் கில்லர்ஸ், போத் சுகர் அண்டு சால்ட். ஸோ அதை வந்து நம்ம வந்து முடிஞ்ச அளவு வந்து கம்மியாக எடுத்துக்கணும். ஓகே டாக்டர். இப்போ ஹைப்பர் டென்ஷன்றது ஒரு காலத்தெல்லாம் வயசானவங்களுக்கு தான் வரும், சின்ன பசங்களுக்கு வராது, யங்ஸ்டர்ஸ்க்கு வராது, யூத்துக்கு வராதுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் பார்த்தோன்னா ஒரு சில டெக்கேட்ஸ்க்கு முன்னாடியே சில பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் வருது. அமாங் யங்ஸ்டர்ஸ் அந்த ஹைப்பர் டென்ஷன் வருது. சின்ன குழந்தைங்களுக்கு கூட இப்போலாம் வருது, ஒரு 10-15 அந்த மாதிரி ஏஜில் கூட. ஸோ இது ஏன் இப்படி வருது, சடன் சேஞ்சஸ்? இதுக்கான காரணங்கள் என்ன? ஸோ ஜென்ரலாக வந்து ஹைப்பர் டென்ஷன் வந்து யூஸ்வலாக வந்து 5th டெக்கேடில் வரும், 50 வயசுக்கு மேலே வரும். இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ஈவன் அரவுண்டு 2nd or 3rd டெக்கேட். ஸோ யூஸ்வலாக வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸோடு பார்க்கும்போது ஒரு 1 டெக்கேட் ஏர்லியாகவே வருது. அப்போ 1 டெக்கேட் ஏர்லியாக வந்ததுன்னா அது வந்து ஜென்ரலாக ஹைப்பர் டென்ஷன் வரதுனால மற்ற ஆர்கன் அஃபெக்ட் ஆகுது. கிட்னி. நிகழ்ச்சியில் ஒரு காலர் இருக்காங்க டாக்டர், இது பேசிடலாம். ஹலோ. வணக்கம் ஐயா. ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். சுவாமிநாதன் சார், டாக்டர் இருக்காரு, என்ன சந்தேகம் வேணுமோ கேளுங்க. ஐயா வணக்கம். வணக்கம் 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 சொல்லுங்கள். நான் வேலூர்லேருந்து சாமிநாதன் பேசுகிறேன். சொல்லுங்கள். இன்றைய சூழ்நிலையில படிக்கக்கூடிய மாணவர்கள், சிறார்கள் சிறுமி வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குது, ரொம்ப டென்ஷனை பண்ணாதீங்க வீட்டிலேயே சொல்றாங்க. அந்த அளவுக்கு மன அழுத்தம் அவங்களுக்கு. எங்களுக்குலாம் இல்லைங்க, எங்களுக்கு அது பற்றி தெரியாது, இன்னைக்குதான் கேள்விப்படுறோம். இப்போ மன அழுத்தத்துல அவங்களுக்கு மன சோர்வும் ஏற்படுது. இது வந்து மனநோய்க்கு கொண்டு போய் விடுமா? அது ஒண்ணு. ஏன்னா ஒரு தேர்வுல தோல்வியா இருந்துட்டாலே, எக்ஸாம் ஃபெயில் அப்படின்னாலே சூசைட் பண்ணிக்கிற அளவுக்குலாம் போறாங்க. இந்த தலைமுறை அந்த அளவுக்கு இருக்காங்க, உயிரை பத்தின ஒரு துச்சமா மதிக்கக்கூடிய அளவுக்கு. இதுக்கான தீர்வு தான் என்ன? அந்த அளவுக்கு இந்த இப்போ நீங்க சொல்லிட்டீங்க உணவுப் பொருள் இதுதான் வந்து பாதிப்பு ஏற்படுத்துதா? ஏன்னா பதப்படுத்தின உணவுப் பொருள் நிறையவே வந்து உப்பு, மற்ற ரசாயனம் எல்லாமே கலந்துட்டு தான் இருக்கு. அதாவது சுவாமிநாதன், நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, இப்போ இது இந்த ஹைப்பர் டென்ஷன் தான் மற்ற பிரச்சனைகளுக்கு காரணமான்னு கேட்க வரீங்க, அதுதானே? அதுதான் ஐயா. ஏன்னா தற்கொலை வரைக்கும் கொண்டு போகுது. அழுத்தம், மனசோர்வு, மனசிதைவு பத்தாயிரத்துக்கு மனநோய் வரைக்கும் கூட போற அளவுக்கு இருக்கு. அதுதான் வந்து டாக்டர் சொல்லுங்க. ஸோ ஜென்ரலாக வந்து குழந்தைங்க வந்து முடிஞ்ச அளவுக்கு காய்கறியும் பழமும் நிறைய எடுத்துக்கணும். ஏன்னா ஈவந்தோ வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து அப்பா அம்மாவுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் இருக்குது, குழந்தைங்களுக்கு வராமல் இருக்கணும், இல்லாட்டி ரொம்ப தள்ளி போடணும் அப்படி நினைத்தால் வந்து காய்கறியும் பழமும் நிறையா எடுத்துக்கணும். விளையாட்டு கண்டிப்பாக இருக்கணும், ஒரு 1/2 hour to 1 hour கண்டிப்பாக விளையாடணும். ப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும், ஜங்க் ஃபுட்டு வந்து அவாய்ட் பண்ணணும். நல்ல தூக்கம் இருக்கணும். அப்புறம் டிஜிட்டல் மெயினாக வந்து இந்த மொபைல் பார்க்குறது, கம்ப்யூட்டரில் ரொம்ப நேரம் வந்து உட்கார்றது, ஸ்க்ரீனில் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து படிக்கிறது, இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஸோ படிக்கிறது வந்து புக்ஸில் தான் முடிஞ்ச அளவு படிக்கணும். ஸோ லைஃப் ஸ்டைலே நம்ம சேஞ்ச் பண்ணால் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். கண்டிப்பாக ஹைப்பர் டென்ஷன் குறையும். ஸோ நல்ல தூக்கம் இருக்கணும். ஏன்னா டிஜிட்டல் அந்த இது மொபைல் பார்க்கறதுனால நல்லா தூங்க மாட்டாங்க. அதனால் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து இந்த டிப்ரெஷன் அந்த இதில் சிம்டம்ஸ்லாம் வரும் தூக்கம் இல்லைன்னா. ஓகே டாக்டர், அடுத்த காலரோட நினைவு. ஹலோ. ஹலோ, வணக்கம். 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 யார் எங்க பேசுறீங்க? கட்பாடியிலேருந்து சந்திரசேகர் பேசுறேன் சார். சந்திரசேகர். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு சார். இந்த ஹைப்பர் டென்ஷன்ல ஸ்டேஜஸ் அப்படிங்கிறது இருக்கா? அப்படி இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜையும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும்? முதல் கேள்வி. ரெண்டாவது ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இளையோருக்கு எஸ்பெஷலி இந்த குண்டா இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த ஹைப்பர் டென்ஷன் லெவல்ஸ் அப்படிங்கிறது ஜாஸ்தியா இருக்குங்கிறாங்க. அதாவது பாடியோடைய வெயிட் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் பிளட் பிரஷர் இருக்குங்கிறாங்க. ஸோ 120 இருக்கிறது பதிலாக 130, கீழே 80க்கு இருக்கிறது பதிலாக 19 இருந்தாலும் அது ஓகே, நார்மல். ஏன்னா அவங்க கொஞ்சம் வெயிட்டா இருக்கிறதுனால அது பிபி அப்படின்னு கன்சிடர் பண்ணி பயப்பட வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எவ்வளவு அளவுக்கு உண்மை? ஏன்னா 80/120 தான் குண்டா இருக்கிறவங்களுக்கு ப்ரெஷர் இருக்கணுமா? இதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. ஸோ ஹைப்பர் டென்ஷன் வந்து மொத்தம் 3 ஸ்டேஜ் 3 ஸ்டேஜஸ் இருக்குங்க. ஸோ ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3.
ஸோ யூஸ்வலாக வந்து ஸ்டேஜ் 1க்கு வந்து யூஸ்வலாக வந்து ஒரு டேப்லெட் ஒரு மெடிகேஷன்ஸ்லேயே வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 போகிறவங்களுக்கு வந்து மோர் தென் 2-3 மெடிசன்ஸ் மாதிரி தேவைப்படும். அதே மாதிரி வந்து நீங்கள் சொல்கிறீங்க ஒபிசிட்டி இருக்கவங்களுக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வந்து ஒரு இது வேரி ஆகும், அப்படி கிடையாது. ஜென்ரலாக வந்து ஒபிசிட்டி எப்போ சொல்லுவாங்கன்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து 30க்கு மேலே போச்சுன்னா ஒபிசிட்டின்னு சொல்லுவாங்க. யாராக இருந்தாலும் வந்து பிளட் ப்ரெஷர் மோர் தென் 120-70க்கு மேலே இருந்தால் ஹை பிளட் ப்ரெஷர். யாராக இருந்தாலும் 140-90க்கு மேலே இருந்தால் டெஃபினட்டாக வந்து மெடிசன்ஸ் எடுக்கணும். இதுதான் வந்து ரெக்கமெண்டேஷன். ஓகே டாக்டர், இப்போ அடுத்த காலரோட சந்திப்போம். ஹலோ. ஸ்டேஜ் 2 ஸ்டேஜ் 3 போறவங்களுக்கு வந்து மோர் தென் 2-3 மெடிசன்ஸ் மாதிரி. ஹலோ ஹலோ பிளட் பிரஷர் வந்து ஒரு இது. ஹலோ சார், இணைப்பில் ஏதோ கோளாறு ஒன்று. ஓகே டாக்டர், இப்போது ஹைப்பர் டென்ஷன் நம்ம பார்க்கும்போது இப்போது ஜிம்முக்கெல்லாம் போகிறோம். இப்போ ஒரு சில பேர் இந்த வயசுலேயே வந்து இப்போ இதய கோளாறு, இப்போ ஜிம்மில் டெத்து அது இதுன்னெலாம் நம்ம கேள்விப்படுறோம். ஸோ மேரத்தான் ஓடுறவங்க திடீர்னு நல்லா ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஹெல்த்தியாக தான் இருக்கிறாங்க, திடீர்னு வந்து இப்போது மாரடைப்பில் இறந்துடுறாங்கன்னு சொல்லிட்டு, இதுக்கு ஹைப்பர் டென்ஷனுக்கு என்ன சம்மந்தம்? அந்த மாதிரி விஷயங்களை தவிர்க்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம்? இப்போ நான் ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த விஷயத்தெல்லாம் நான் வந்து கன்சிடர் பண்ணிவிட்டு ஜிம்முக்கு போகணும்? ஜிம் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஃபஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஏதாவது வந்து ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹார்ட் டிசீஸ் எதாவது இருக்காளேன்னு பார்க்கணும். ஓகே. குடும்பத்தில் வந்து அவங்க அப்பா அம்மா இல்லாட்டி யாராவது வந்து சடன் கார்டியக் டெத்து, திடீர்னு வந்து உயிர் இழந்திருக்காங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு நோட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து யார் ஜிம் போகிறாங்களோ அவங்களோட பிளட் ப்ரெஷர் எப்படி இருக்குது அது ஃபஸ்ட்டு செக் பண்ணி கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு சுகர் கண்ட்ரோலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கணும். அப்புறம் அதர் பேசிக் பேராமீட்டர் ஹீமோக்ளோபின், கிரியாட்டினின் அதெல்லாம் நார்மலாக இருக்கான்னு பார்க்கணும். இசிஜியும் பார்த்துருக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு நார்மலாக இருந்து சம்டைம்ஸ் தேவை இருந்தால் எக்கோவும் பார்த்துட்டு ஹார்ட் ஃபங்க்ஷன், சம்டைம்ஸ் ஜெனட்டிக்காகவே ஒரு சில பேருக்கு வந்து கார்டியோமைப்பத்தி, ஹைப்பர்ட்ராஃபிக் கார்டியோமைப்பத்தின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து இருக்கா இல்லையான்னு செக் எக்ஸ்க்ளூட் பண்ணிவிட்டு ஜிம்க்கு ஜாயின் பண்ணலாம். ஜிம்மில் வந்து தேவையான எக்ஸசைஸும் பண்ணலாம். அதே மாதிரி தான் மேரத்தானும் வந்து நம்ம வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோலாக எல்லாமே பார்த்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்கான்னு பார்க்கணும், சுகர் கண்ட்ரோலாக இருக்கா, கொலஸ்ட்ரால்லாம் எல்லாமே கண்ட்ரோலாக இருக்கா, கரெக்டாக மெடிசன்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க, அதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து மேரத்தான் போகணும். ஸோ இசிஜியும் பேசிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் இசிஜி அண்ட் எக்கவும் ஒரு வாட்டி பார்த்துக்கிறது நல்லது. ஓகே டாக்டர், இது வரைக்கும் நம்ம ஹைப்பர் டென்ஷன் பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து இப்போ ஒரு சில பேர் சொல்கிறாங்க, நான் டென்ஷனாக இருக்குன்னு எனக்கு தெரியுது, நான் டென்ஷனை குறைக்க பார்க்குறேன், பட் இருந்தாலும் எனக்கு ஹைப்பர் டென்ஷன் போக மாட்டுது, பிபி குறைய மாட்டுது, நான் வாக்கிங் போகிறேன், பிபி குறைய மாட்டுது. ஸோ இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயங்களை ஒரு முயற்சி எடுக்கும் போது எனக்கு இது சரியாக மாட்டேதுட்டாங்க. ஸோ ஹைப்பர் டென்ஷனை குறைக்க சேலஞ்சஸாக என்னென்னலாம் இருக்குது? குறைக்கிறதுக்கு வந்து பல வழிகள் இருக்குது. லைஃப் ஸ்டைல் ஃபஸ்ட்டு வந்து லைஃப் ஸ்டைல், செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் இருந்தாலே வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ முடிஞ்சளவு வந்து எவ்ரி கவுண்ட்ஸ் வில் ரெடியூஸ் யுவர் பிளட் ப்ரெஷர். எவ்ரி கவுண்ட் ஒரு நீங்கள் வாக் பண்ணுறது, அங்கேயும் வாக் பண்ணுறது, ஈவன் அரௌண்ட் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 7000 ஸ்டெப்ஸு நடக்கிறது வந்து இட் வில் ரெடியூஸ் யுவர் பிளட் ப்ரெஷர் வந்து கம்மி பண்ணும். அடுத்தது வந்து சால்ட் இன்டேக்கை கம்மி பண்ணணும், ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணிக்கணும். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸை வந்து கம்மி பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ்ஸை வந்து யோகா, மெடிடேஷன் இது மூலம் கம்மி பண்ணலாம். நல்ல தூக்கம் இருக்கணும். நல்ல தூக்கம் இருந்தால் பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோலாக இருக்கும். அதே மாதிரி வந்து டைமிங் ஆஃப் மெடிசன்ஸ் வந்து கரெக்டாக ஒரு பர்டிகுலர் டைமில் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்னிங் ஆர் ஈவினிங், எனி டைம் இஸ் பெட்டர். மார்னிங்னா ஏர்லி மார்னிங் அரௌண்ட், ஏன்னா வந்து நாக்டர்னல் இது ஏர்லி மார்னிங் சர்ச் ஹார்மோன்ஸ், அட்ரினலின் ஹார்மோன்ஸ்லாம் லெவல்லாம் மார்னிங் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து மெடிசன்ஸ் வந்து ஒரு 7 மணி இல்லாட்டி 8 மணி எய்தர் வித் பிளெயின் வாட்டர் ஆர் காஃபி வித் மில்க் அதோட வந்து டேப்லெட் எடுத்துக்கலாம், ஈவன் பிளெயின் வாட்டரில் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு ஃபிக்ஸட் டைம் வச்சுருக்கணும். நிறைய பேர் வந்து இந்த பர்டிகுலர் டைமில் எடுக்க மாட்டாங்க, சாப்பிட்டுட்டு தான் போடணும்னு நினைப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஃபாஸ்டிங் இருப்பாங்க, அதனால் வந்து மெடிசனை விட்டுடுவாங்க. ஸோ அந்த இதெல்லாம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஆல்கோஹால் நைட் வந்து எடுக்கவங்க வந்து ஆல்கோஹால் எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதை ஆல்கோஹால் எடுக்கும் போது வந்து மெடிசன் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அப்படிலாம் கிடையாது. மெடிசன் ஒரு ஃபிக்ஸட் டைம், ஒரு 9 மணி நைட்னா 9 மணிக்கு டேப்லெட் போடணும். மார்னிங் 8 o'clockனா 8 o'clock டேப்லெட் போடணும். டேப்லெட் வந்து நம்ம மிஸ்ஸே பண்ணக்கூடாது. ஓகே. யார் வந்து மிஸ் பண்ணலான்னா, இது யார் வந்து பிளட் ப்ரெஷர் டேப்லெட் டோஸ் கம்மி பண்ணலாம் இல்லாட்டி ஸ்டாப் பண்ணலாம், வயசானவங்க 80 வயசு மேலே ஆயிடுச்சு, ரொம்ப ஒல்லியாக இருக்காங்க, மெலிசாக இருக்காங்க, அவங்களுக்கு இது மாதிரி வந்து ஃப்ரீக்வெண்ட் ஃபால்ஸ் இருக்குது, ஃப்ரீக்வெண்ட்டாக விழுகுறாங்க, சம்டைம்ஸ் ப்ராஸ்டேட் மெடிகேஷன்ஸ்னால வந்து அவங்களோட டோஸ் கம்மி டோஸ் வந்து தாங்க முடியாதவங்க வந்து டோஸ் நம்ம கம்மி பண்ணிக்கலாம். அது மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வாட்ச் பண்ணி டேப்லெட் டோஸை கம்மி பண்ணலாம், இல்லாட்டி ஸ்டாப் பண்ணிக்கலாம். தானாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. காலரோட கனெக்ட் ஆகும். ஒரு நிமிஷம். ஹலோ ஹலோ வணக்கம்.
ஹலோ ஒல்லியா இருக்காங்க. ஹலோ ஹலோ கேட்குதுங்களா? ஹலோ சார், கூப்பாஞ்சேரியிலேருந்து பேசுகிறேன் சார். பிஜி மணிவாசன் சொல்லிட்டு. சொல்லுங்க டாக்டர் இருக்காரு. வணக்கம் 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 டாக்டர் கிட்ட கொடுங்க. வணக்கம் சார். ஹலோ வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள். வணக்கம் ஐயா. கூடுவாஞ்சேரியிலேருந்து பிஜி மணிவாசன். சொல்லுங்க சார். 2 இயர்ஸ் ஆகுது. எனக்கு தூக்கமே கிடையாது. இந்த தூக்கத்தினால தான் எனக்கு வந்து ஹைப்பர் டென்ஷன் வருமா. மெட்டோபாத்தாலும் நம்மளுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க சார், அது சாப்பிட்றேன். ஆனால் தூக்கத்துக்கு கூட அந்த ஆல்போபத்தாலும் சாப்பிட்றேன், 1-2 சாப்பிட்றேன், முடியல. அந்த அதிகமாக சாப்பிட்றதுனால என்ன ஆகுதுன்னா கால் வந்து அந்த அப்படியே ஈட்டுக்குது. இது தூக்கம் வரலையேன்ட்டு சார் ரொம்ப நான் சைக்காட்ரிக்ஸ் போனேன். அவங்க என்னென்ன மாத்திரை கொடுத்தாங்க. பட் ஐ எம் நாட் ஏபிள் டு ஸ்லீப். தட் இஸ் ஃபார் இந்த டியூ டு நான் ஸ்லீப்பு. இது ப்ரெஷர் அதிகமாகுமா, இதனால் இதுக்கு அதுக்கு எதனால் லிங்க் இருக்கா? ரொம்ப கஷ்டமா இருக்கு. தூக்கன்றது சுத்தமா வச்சு 4-5 வருஷமா ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். தூக்கம் இல்லை. ஸோ நீங்களே சொன்னீங்க இது மாதிரி சைக்காட்ரிக்கல்னஸ் இருக்குது, அதுக்கு மெடிக்கேஷன் எடுத்துகிட்டு இருக்கதா சொல்கிறீங்க. அது நீங்கள் வந்து சைக்காட்ரிஸ்ட்டை கேட்டால் மெடிசன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி டோஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பாங்க. டெஃபினட்டாக வந்து நீங்கள் நல்லா தூங்குனீங்களா உங்கள் பிளட் ப்ரெஷர் நல்ல கண்ட்ரோலாக இருக்கும். ஸோ நீங்கள் மெடிசன்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்டுட்டு டோஸை இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தூக்கமும் நல்லா வரும், உங்கள் பிளட் ப்ரெஷரும் கண்ட்ரோல் ஆகும். ஓகே டாக்டர். இப்போ அடுத்த நேர். ஹலோ 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 இணைப்பில். ஹலோ கேக்குதா சார்? நான் பேசுறேன். இப்போ கேட்குது, சொல்லுங்கள் சார். என்னுடைய மனைவிக்கு பாத்தீங்கன்னா அப்பப்போ கோவப்படுறாங்க சார். எஸ் சார். சொல்லுங்கள் சார். அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிறாங்க. என்ன ரீசன்னே தெரியல. ஓகே, அதுக்கு என்ன சார் ரீசன்? எதுக்கு முன்கோவம் பயங்கரமா வருது சார் என்னுடைய மனைவிக்கு. பிளட் ப்ரெஷர் எப்பயாவது செக் பண்ணியிருக்கீங்களா? ப்ரெஷர்லாம் செக் பண்ணல சார். செக் பண்ணலான்னு இருக்கேன் சார் நான். எப்பயுமே வந்து இது மாதிரி ஜெனரலாக வந்து இப்போ வந்து எல்லாரும் வந்து பிளட் ப்ரெஷர் வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது செக் பண்ணணும். 3 வருஷம் 3 இயர்ஸ்க்கு ஒரு வாட்டி பிளட் ப்ரெஷர் செக் பண்ணுறது நல்லது. ஸோ பிளட் ப்ரெஷர் அதிகம். ப்ரெஷருக்கும் கோபத்துக்கும் அதாவது ஹைப்பர் டென்ஷனுக்கு சம்மந்தம் இருக்கா சார்? கோபம் அதிகமாகனா பிளட் ப்ரெஷரும் இன்க்ரீஸ் ஆகும். சரி. ஸோ ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஹார்மோன் லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா பிளட் ப்ரெஷர் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகும். சரிங்க சார். நான் என் ஒய்ஃபை கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் செக் பண்ணுறேன் சார். ஓகே. அதான் வந்து நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் செக் பண்ணணும் அவசியம் இல்லை. ஹோம் மானிட்டரிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர், அதாவது வந்து பிளட் ப்ரெஷர் அப்பேரட்டஸ் ஒன்று வாங்கி நீங்களே வீட்டில் வந்து அப்பப்போ ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணிக்கலாம். சரிங்க சார். தேங்க்யூ. அடுத்த நேர் டாக்டர். ஹலோ ஹலோ வணக்கம் சார். நுங்கம்பாக்கம் டேக் பண்ரோட்டை சேர்ந்த பூந்தமல்லி ஜி போஜராஜன் பேசுறேன் ஐயா. வணக்கம். என்னால நிக்க முடியல, நடக்க முடியல, மூச்சு வாங்குதுயா. என்னையா பண்றது? மூட்டு வலியால ரொம்ப கஷ்டப்படுறேன் சார். அது மூட்டு வலி வந்து ஊசியில குத்துற மாதிரி இருக்குது. மூட்டு வலி ஆர்த்தோ டாக்டர். உங்களுக்கு எவ்வளோ வயசாகுது? கட் பண்ணுங்க. ஓகே. ஹலோ ஹலோ யார் பேசுறது? ஹலோ வணக்கம். ஆவடியிலிருந்து நான் ராணி பேசுறேன். சொல்லுங்கம்மா. டாக்டர் இருக்காரு. டாக்டர்கிட்ட பேசலாமா? ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க. டாக்டர், இந்த பொதுவாகவே இந்த ஆண்களுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது, லேடிஸ்க்கு வர மாட்டேங்குது. இதனால ஒருவேளை ஆண்களுக்கு வந்து தொப்பை இருக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் வருதோ எப்படி டாக்டர்? அது எனக்கு ஜென்ரலாக வந்து லேடிஸ் வந்து அந்த ஹார்மோன் மெனோபாஸ் ஆகிற வரைக்கும் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த ஈஸ்ட்ரஜன் அண்ட் ப்ரொஜெஸ்டரான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் ஹார்ட் ப்ராப்ளம் வராமல். பட் இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து எவ்ரி திங் ஹஸ் பீன் சேஞ்ச். எதனாலனா அவங்களுக்கு லேடிஸ்க்கும் வந்து சுகரு, பிளட் ப்ரெஷர், அப்புறம் ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் எல்லாமே சேர்ந்து வருது. ஸோ அவங்களுக்கும் வந்து சசப்டிபிலிட்டி ஃபார் ஹார்ட் டிசீஸ் வந்து அழியவும் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் வந்து நம்ம எல்லாமே கண்ட்ரோலாக வச்சுருக்கணும், எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும். நம்மளுடைய சுகர் எவ்வளோ இருக்குது, நம்ம பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது, நம்ம கொலஸ்ட்ரால் எவ்வளோ இருக்குது, எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கிறது நல்லது. நம்ம லைஃப் ஸ்டைலும் நல்லா இருக்கணும். ஆனால் லேடிஸ்க்கு பொதுவாக மேசிவ் அட்டாக்லாம் வர்றது இல்லை டாக்டர். அது வந்து இந்த மெனோபாஸ் இதுதான் அப்படின்னு சொல்கிறீங்களோ? ஆமாம், ஏர்லி மெனோபாஸ் இருக்கவங்களுக்கு ஹார்ட் டிசீஸ் சீக்கிரமாக வரும். அதே மாதிரி ஜென்ரலாக வந்து உமனுக்கும் வந்து ஹார்ட் டிசீஸ் வரும். கோமாபிலிட்டிஸ் இருக்கவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து சீக்கிரமாகவே வரும். கோமாபிலிட்டிஸ் இல்லைன்னா மெனோபாஸ் ஆகணும். அதுக்கப்புறம் வந்து வேறு ஏதாவது ரிஸ்க் ஃபேக்டர் இருந்தது, கோமாபிலிட்டிஸ் லேட்டராக வந்ததுன்னா வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே டாக்டர். ஓகே, தேங்க்யூ டாக்டர். தேங்க்யூ. ஹலோ சார், கேட்குதுங்களா சார்? இணைப்பு சரியா இல்லை. ஹலோ
ஓகே டாக்டர். இப்போது நிறைய பேர் சொல்கிறாங்க, இப்போ இந்த டோசேஜ் எனக்கு பத்த மாட்டுது, அந்த டோசேஜ் எனக்கு பத்த மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது கரெக்டான டோசேஜ் வந்து ஒருத்தர் ஃபாலோ பண்ணணும். இப்போ அந்த ஃபாலோ பண்ணல, இப்போ டோசேஜ் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் 10 நாள் டேப்லெட்ஸ் எடுத்தேன், இன்னொரு நாள் சில நாட்கள் என்னால் எடுக்க முடியல, நான் வெளியே போயிட்டேன், இங்கே என்னால் எடுக்க முடியல, இந்த சுச்சுவேஷன் அப்படி சொல்கிறாங்க. இப்போ இதனால் வந்து இது வரைக்கும் பார்த்த ட்ரீட்மெண்ட் பலனளிக்குமா பலனளிக்காதா? இதை ஓவர் கம் பண்ணுறதுக்கு இப்போ சொல்கிறாங்க சிங்கிள் பில் காம்பினேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ் கொடுக்குது? ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு வந்து மெடிசின்ஸ் வந்து யூஸ்வலாக ஜென்ரலாக மெடிசன் வந்து 24 ஹவர்ஸ் மட்டும்தான் வேலை செய்யும். அதனால் வந்து டெய்லி நீங்கள் வந்து மெடிசன்ஸ் வந்து எடுக்கணும், மெடிசின்ஸ் மிஸ் பண்ணக்கூடாது. மெடிசன் நீங்கள் என்றைக்கு எடுக்கிறீங்களோ அது வரைக்கும் தான் அதனுடைய எஃபெக்ட் இருக்கும் பெருசாக, அதுக்கப்புறம் எஃபெக்ட் பெருசாக இருக்காது, ஒரு கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் மெடிசன் எடுக்கிறதுனால தான் உங்கள் ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக இருக்குது. விட்டுட்டிங்கன்னா டெஃபினட்டாக ப்ளட் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். உங்களோட செகண்ட் கொஸ்டின் சிங்கிள் பில் காம்பினேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து ஒரு சில பேர் வந்து ப்ளட் ப்ரெஷருக்கு மெடிசன் 3-4 டேப்லெட் எடுத்துகிட்டு இருப்பாங்க, ரொம்ப கஷ்டப்படுவாங்க, எதுக்கு நம்ம இவ்வளோ 4 மாத்திரை. இப்போ அதுக்கு பதில் வந்து 2-3 டேப்லெட் பதில் காம்பினேஷன் சிங்கிள் பில் காம்பினேஷன் 3 ட்ரக் சேர்ந்து ஒரு ட்ரக்காகவே வருது. ஸோ அது வந்து காஸ்ட் எஃபெக்டிவ், அதே மாதிரி காஸ்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக ஒரே ஒரு மாத்திரை தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் வந்துருச்சு. ஸோ உங்கள் ப்ளட் ப்ரெஷர் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே. இப்போது அந்த டோஸ் காஷன் ஒன்று சொல்கிறாங்களா டாக்டர்? இப்போ இவ்வளோ டோஸு அவ்வளோ டோஸுன்னு சொல்லிட்டு, ஸோ அதை பற்றி அந்த டேர்ம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதான் வந்து எல்லா ட்ரக்குக்கும் வந்து டோஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆம்லோடிபின்னா 5 மில்லிகிராமில் வரும், டெல்மிசார்டான்னா 40 மில்லிகிராமில் வரும், ஒன்மிசார்டான்னா 10-20 அது மாதிரி டோஸ் வரும். ஸோ அந்த டோஸ் வந்து பேஷண்ட்ஸ் வந்து ஜென்ரலாக வந்து அந்த டோஸு நான் வச்சுக்கலாம், பட் அதை வச்சு அந்த டோஸை வச்சு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. அதை வந்து அந்த ஆம்லோடிபின் 5 மில்லிகிராம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் அதர் டெல்மிசார்டன் ஆர் தைசைட் காம்போசிஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனால் வந்து அந்த காம்பனண்ட்டை வந்து நம்ம அதை நினச்சி நம்ம கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. பட் டோஸ் நான் வச்சுக்கிறது தப்பு கிடையாது. என்ன டோஸ் எடுக்கிறது நான் வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகே ஓகே டாக்டர். டாக்டர், இப்போது இந்த ஹைப்பர் டென்ஷனை வந்து நம்ம சைலண்ட் கில்லர் சொல்லிட்டு சொல்கிறாங்க, அது ஏன் அப்படி? ஸோ ஹைப்பர் டென்ஷன் வந்து ஜென்ரலாக வந்து சிம்டம்ஸே தெரிகிறது கிடையாது. அதாவது வந்து 4ல் ஒருத்தர் ஜென்ரலி அடல்ட்ஸ் வந்து ஹைப்பர் டென்ஷன் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதே மாதிரி வந்து அதில் பாதி பேர் தான் வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. 1 in 12 தான் வந்து கண்ட்ரோலாக இருக்குது ப்ளட் ப்ரெஷர். ஸோ அது வந்து சிம்டம்ஸே சுத்தமாக தெரியாத கடைசியில் வந்து மேஜராக வந்து ஹார்ட் அட்டாக்கு, கிட்னி ஃபெயிலியரு, பார்வை அஃபெக்டாக வருது, இது மாதிரி தொந்தரவுகள் போகும்போது தான் வந்து ப்ளட் ப்ரெஷர் இருக்குன்னே தெரிய வருது ஒரு சில பேருக்கு. அதனால தான் வந்து சைலண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. கூடவே இருப்பான்னு தெரிய மாட்டான். அதனால தான் வந்து நம்ம வந்து சீக்கிரமாக வந்து டிடெக்ட் பண்ணணும். சின்ன வயசுலேருந்தே, அதாவது வந்து 20 வயசுலேருந்தே செக் பண்ணணும். எவ்ரி ஒன்ஸ் இன் 3 years ப்ளட் ப்ரெஷர் இல்லாதவங்களுக்கு, ப்ளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு வந்து வருஷம் செக் பண்ணிக்கணும். ப்ளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் இல்லாதவங்களுக்கு 180-100 மேலே இருக்கவங்களுக்கு வந்து வாரம் செக் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகே. இப்போ டாக்டர், இப்போ நம்ம பேக்டு ஃபுட்ஸை சாப்பிட குறைக்கணும், ப்ராசஸ்டு ஃபுட்ஸை குறைக்கணும் அப்படின்னு சொன்னோம். எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா வந்து இந்த ஹைப்பர் டென்ஷன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஹை பொட்டாசியம் டயட், எனி டயட் விச் இஸ் ஹை பொட்டாசியம், ரிச் இன் ஹை பொட்டாசியம் இருக்கிறது வந்து டெஃபினட்டாக வந்து ப்ளட் ப்ரெஷர் கம்மி பண்ணும். ஏற்கனவே சொன்னேன், மோஸ்ட் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். சிட்ரஸ் ஃப்ரூட்ஸு, அதுக்கப்புறம் வந்து பனானா, இதெல்லாம் வந்து பொட்டாசியம் அதிகமாக இருக்கும். இதெல்லாம் வந்து சாப்பிட்றது நல்லது. அதேமாதிரி மோர் க்ரீன் வெஜிடபிள்ஸ் இதை சாப்பிட்டாலும் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ளட் ப்ரெஷர் 4 to 6 மில்லிமீட்டர் வந்து கம்மியாகும் டெஃபினட்டாக. ஓகே ஓகே. ஒரு காலர் கூட இணைவோம் டாக்டர். ஹலோ ஹலோ ஹலோ. வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம் சார், நான் நம்ம பெரியமோக்கனூர் அவர்கள் ருக்மணி பேசுகிறேன் சார். ருக்மணி டாக்டர் இருக்கார், இணைப்பில் இருக்கார், கேளுங்கம்மா. வணக்கம் சார். வணக்கம், கேட்கலாம், சொல்லுங்கள். அம்மா ரேடியோ வால்யூம் கம்மி பண்ணிட்டு பேசுங்க. ஹலோ சொல்லுங்க. டாக்டர் இருக்காருமா, கேளுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார், கொஞ்ச நாள் எனக்கு ரொம்ப உப்பு இருக்குதுன்றாங்க உடம்புல சார். இணைப்பு சரியா இல்ல. ஓகே, ரேடியோ வால்யூம் குறைச்சிட்டு பேசுங்க. டவர் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஜென்ரலாக வந்து இந்த உப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறது வந்து இந்த கிட்னியோட ஃபங்க்ஷனை வந்து அஃபெக்ட் ஆகிருக்கிறது தான் வந்து உப்பு இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க.
உங்கள் கிட்னி ஃபங்க்ஷனை வந்து ஃபர்தராக வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கணும்னா நீங்கள் வந்து உங்கள் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். அதுதான் உங்களோட நம்பர், உங்கள் பிபியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். உங்களோட டார்கெட் வந்து 130/80 அது கீழே பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். உங்கள் சுகர் HbA1c லெஸ் தென் 7% வச்சுருக்கணும். உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் LDL வந்து 70 கீழே வச்சுருக்கணும். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதை கண்ட்ரோலாக வச்சுருந்தா உங்களோட கிட்னி டேமேஜ் ஆகிறத வந்து ஃபர்தராக தடுக்கலாம். ஓகே அடுத்த காலரோட பேசுவோம் டாக்டர். ஹலோ சார், நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலை தாலுக்கா மணக்குடியிலேருந்து கலை. வணக்கம் சார், சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள். கேட்கலாம். டாக்டர், எனக்கு ஒரு முக்கியமான சந்தேகம் டாக்டர். எனக்கு வந்து 3 முறை வந்து எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துட்டு போயிடுச்சு. ஓகே. இப்போ வந்து டேப்லெட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் டெய்லி. ஓகே. உங்களுக்கு டவுட் மீண்டும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா? அதான் வந்து ஹார்ட் டிசீஸ் இருக்கவங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது வராமல் இருக்கணும்னா நான் ஏற்கனவே வியூஸ்ட சொன்னது தான், சுகர் கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். உங்களோட சுகர் HbA1c 7% கீழே வச்சுருக்கணும். உங்களோட கொலஸ்ட்ரால் LDL லெஸ் தென் 50 கீழே வச்சுருக்கணும். உங்களோட நம்பரை தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் வந்து உங்கள் நம்பரை தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து ஃபர்தராக வந்து ஹார்ட் டிசீஸ் வரதை வந்து தவிர்க்கலாம். அதே மாதிரி உங்களோட பிபியும் கண்ட்ரோலாக இருக்கணும். பிபி வந்து 130/80. உங்களோட மெடிசன் வந்து நீங்கள் நிறுத்தக்கூடாது. ஒரு நாள் டெய்லி மெடிசன் தவறாமல் எடுத்துக்கணும். இப்போ டாக்டர், இப்போது ஹைப்பர் டென்ஷனில் இப்போ மெடிசன் இல்லாமல் நான் மெடிக்கல் இதுவாக எனக்கு இதில் ட்ரீட்மெண்ட் பண்ணணும், இப்போ முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக நான் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நான் என்னென்ன மாதிரி விஷயங்கள் செஞ்சால் நல்லாயிருக்கும்? ஃப்யூச்சர்லேயே வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து நம்ம அப்பா அம்மாவுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்குது. எனக்கு வந்து பிளட் ப்ரெஷர் வராமல் இருக்கணும்னா நான் எப்படி இருக்கணும்? சின்ன வயசுலேருந்தே வந்து நான் வந்து நிறையா காய்கறியும் நிறையா ஃப்ரூட்ஸு எடுத்து பழகிக்கணும். அடுத்தது வந்து கார்போஹைட்ரேட் டயட்டை வந்து கம்மி பண்ணிக்கணும். ரைஸ், இட்லி, தோசை, இதெல்லாம் வந்து பாஸ்தா, இதெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கணும். ஃப்ரைடு ஐட்டம் வந்து அவாய்ட் பண்ணணும். ஏரியேட்டட் ட்ரிங்க்ஸை வந்து அவாய்ட் பண்ணணும். ஆல்கஹால் அண்ட் ஸ்மோக்கிங் வந்து அவாய்ட் பண்ணணும். நல்ல தூக்கம் இருக்கணும். அதே மாதிரி வந்து நல்லா விளையாடணும். ஒரு 1/2 hour to 1 hour வந்து உங்களுக்கு பிடிச்சது என்ன இருக்கோ அது விளையாடணும். மற்றபடி வந்து இதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணால் இதை வந்து நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் வரதை வந்து தவிர்க்கலாம். ஓகே, ஒரு கால் உடனே. ஹலோ, இணைப்பில் இருக்கீங்க? ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் வில்லிவாக்கத்துல இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? வசந்தி. டாக்டர் இருக்காருமா, பேசுங்க. வணக்கம், சொல்லுங்க. குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். சொல்லுங்க. நான் வந்து லாஸ்ட் மந்த் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் செக் பண்ணேன். ஓகே. அப்போ வந்து சுகர் எல்லாம் நார்மலா தான் இருந்தது. ஆனா கொலஸ்ட்ரால் நிறைய இருக்கு சொன்னாங்க. ஓகே. இந்த கொலஸ்ட்ராலுக்கு கொஞ்சம் மாத்திரை ஹெவியா கொடுத்தாங்க. இப்போ 1 month அதை சாப்பிட்டு வந்து டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னாங்க. அப்போ எடுக்கும்போது 130 வந்துச்சு. அதே கண்டினியூ பண்ணலாமா இல்ல டோசேஜ் குறைக்கலாமா டாக்டர்? அதாவது வந்து எல்லாருக்கும் சுகர் பிபி இருக்கும் போது எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்கும். LDLன்னு சொல்லுவாங்க, பேட் கொலஸ்ட்ரால். ஜென்ரலாக வந்து சுகர் இருக்கவங்களுக்கு டார்கெட் வந்து LDL லெஸ் தென் 70. ஸோ அந்த LDL வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 70 கம்மியாக இருந்ததுன்னா உங்கள் டாக்டர் ஆலோசனைப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்புறம் நான் வந்து வாக்கிங் 1 hour போகிறேன் டாக்டர். அது பாதி half an hour அப்படி போகலாமா? half an hour மார்னிங் ஈவினிங்கா? டெஃபினட்டாக மார்னிங் ஆர் ஈவினிங் 30 minutes டெய்லி வந்து 30 minutes போதும். அதான் ரெக்கமெண்டேஷன். 1 hour போகணுன்னு அவசியம் கிடையாது. ஓகே. அடுத்த காலர். ஹலோ சார், மதியம் வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுறீங்க? ராய்பேட்டை. வணக்கம் சார். டாக்டர் சார், ராய்பேட்டையிலேருந்து வெங்கட் பேசுகிறேன். வணக்கம். சொல்லுங்கள் சார். சார், 2 கேள்வி சார். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க இது கம்பல்சரி பிபி பேஷண்ட் லைக் சுகர் மாதிரி லைஃப் லாங் மெடிசன் சாப்பிடணுமா? நம்பர் 1. பீரியாடிக்கல் செக்அப் போயிட்டு வந்துட்டு அவங்க பேராமீட்டர் எப்படி இருக்கு, வெதர் இட் இஸ் நார்மலா ஹையரா இருக்கா, இல்லை டோசேஜ் மாற்றணுமா, அதுக்கு எதனா உங்களுக்கு டியூரேஷன் இருக்கா? ஒன்ஸ் இன் 6 months, ஒன்ஸ் இன் இயர் யூ ஹேவ் டு கம்பல்சரி கோ ஃபார் எ செக்அப்னு. 2. 3வது, என்னைக்காவது ஒரு நாள் மறந்துட்டாங்க டியூ டு சம் அதர் சுச்சுவேஷன், அன்னைக்கு ஒரு நாள் ஆர் 2 days வெதர் இட் கேன் பி, அதனால இம்பேக்ட் இருக்குமா? அவ்வளோதான் சார். ஸோ டெஃபினட்டாக வந்து டெய்லி வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கணும். மெடிசன்ஸ் எடுத்தால் தான் வந்து பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே மாதிரி ஏஜ் இன்க்ரீஸ் ஆகும் போது
வேறு ஏதாவது உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும் போது இல்லாட்டி செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதெல்லாம் வந்து இருக்கும் போது பிளட் ப்ரெஷர் எப்போ வேணால் இன்க்ரீஸ் ஆகலாம். நீங்கள் இந்த டைம் ஒரு ஃபிக்ஸடாக 3 months 6 months அப்படி சொல்லவே முடியாது. அதனால தான் வந்து நம்ம என்ன அட்வைஸ் பண்ணுறோன்னா வாரம் வந்து ஹோம் மானிட்டரிங் ஆஃப் பிளட் ப்ரெஷர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா காலையில் எந்திரிச்சோடனே காஃபி டீ ஆர் மில்க் ஏதாவது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சிட்டிங் பொசிஷன் அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்குது, உட்காந்து நீங்களே வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் பிபி வேலிடேட்டரி பிபி மிஷின் வந்து வாங்கி பிபி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளை செக் பண்ணிக்கணும். ப்ரிஃபரபிளி சாட்டர்டே சண்டே. அதே வந்து ஒரு 4 ரீடிங் வருது. ஆவரேஜாக வந்து 140-90க்கு மேலே ரீடிங் பர்சிஸ்டண்ட்டாக எப்போ அதிகமாகுதோ ஒரு 3 ரீடிங் அப்போ வந்து உங்களுக்கு வந்து டோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பிபி டேப்லெட் வந்து டெஃபினட்டாக லைஃப் லாங்காக எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஓகே டாக்டர். இப்போ டாக்டர், இப்போது நீங்கள் சொன்னீங்க இது வந்து செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல்னால இந்த ஹைப்பர் டென்ஷன் வந்து இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல் பார்க்கும்போது இப்போது யங்ஸ்டர்ஸ் எல்லாருமே வந்து இந்த சோஷியல் மீடியாவில் ரொம்ப அடிக்ஷனாக இருக்கிறாங்க. ஸோ இந்த ஹைப்பர் டென்ஷனுக்கு சோஷியல் மீடியா ஏதாவது ரோல் ப்ளே பண்ணுதா? டெஃபினட்டாக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தால் ஆர் மொபைல் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன ஆகுனா வந்து நம்ம வந்து ஸ்லீப் டிப்ரைவேஷன் இருக்கும், தூக்கம் வராதனால வந்து டெஃபினட்டாக வந்து அட்ரினல் ஹார்மோன்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகும். டெஃபினட்டாக அது இன்க்ரீஸ் ஆகும்போது பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். எல்லாமே வந்து செக்கடின் ரிதமே மாறும். டெஃபினட்டாக பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். தூக்கம் ஒழுங்காக இருந்தால் இந்த ஹைப்பர் டென்ஷன் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக. ஓகே டாக்டர், இப்போ நீங்கள் வந்து ஒரு டாப் 3 அட்வைஸ் இந்த ஹைப்பர் டென்ஷனை குறைக்கிறதுக்கு கொடுக்கணுன்னா என்ன சொல்லுவீங்க? நோ யுவர் நம்பர்ஸ். உங்களோட பிளட் ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது தெரிஞ்சுக்கணும். உங்கள் டார்கெட் எவ்வளோ இருக்குது எல்லாருக்கும். உங்களுக்கு சுகர் மட்டும் இருக்கா, சுகரோட கிட்னி ப்ராப்ளம் இருக்கா, வேறு ஏதாவது இல்னஸ் வேறு ஏதாவது இருக்கா, ஸ்ட்ரோக் ஏதாவது வந்திருக்கா, ஏற்கனவே ஹார்ட் டிசீஸ் ஏதாவது இருக்கா, ஏற்கனவே ஹார்ட் ஃபெயிலியர் இருக்கா, எல்லாருக்கும் ஒரு டார்கெட் இருக்குது. அது தெரிஞ்சிருக்கணும். உங்கள் வேல்யூஸ் சுகரை வந்து கண்ட்ரோலாக வச்சுருக்கணும். HbA1c 7% கீழே வச்சுக்கோங்க. உங்கள் கொலஸ்ட்ரால் LDL பேட் கொலஸ்ட்ரால் ரெக்கமெண்டேஷன் இருக்குது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து 55-60 கீழே கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வேல்யூ தெரிஞ்சுக்கங்க. மெடிசன்ஸ் கரெக்டாக எடுத்துக்கங்க. செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை அவாய்ட் பண்ணுங்கள். எவ்வளோ நடக்க முடியுமோ நடங்க. அதே மாதிரி வந்து டெய்லி 20 to 30 minutes அட்லீஸ்ட் வாக்கிங் பண்ணுங்கள். இதுதான் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். அப்புறம் ஃப்ரீக்வெண்ட்டாக உங்கள் சுகர் கொலஸ்ட்ரால் இதெல்லாம் வந்து எவ்ரி 3 to 6 months வந்து செக் பண்ணிக்கோங்க எப்படி இருக்கு. அப்புறம் டாக்டரை வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மீட் பண்ணுங்கள். எக்கோ கார்டியோகிராமும் வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். ஓகே டாக்டர், இப்போது அப்பார்ட் ஃப்ரம் இந்த மெடிக்கல் பேராமீட்டர்ஸ்லாம் மெடிக்கல் செக்அப் இல்லாமல் இப்போது பக்கத்தில் இருக்கிறவங்க திடீர்னு டென்ஷன் ஆகுறாங்க. இப்போ நான் பார்த்தோன்னா இவனுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, இவங்களுக்கு ஹைப்பர் டென்ஷன் இருக்கான்னு சொல்லிட்டு மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் இல்லாமல் ஏதாவது ஒரு அறிகுறிகளை வச்சு ஃபஸ்ட் கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கா? ப்ரிலிமினரியாக பிளட் ப்ரெஷர் செக் பண்ணாமல் நம்ம கண்டே படிக்க முடியாது. அதுக்காக தான் வந்து நம்ம வந்து பிளட் ப்ரெஷர் செக் பண்ண சொல்கிறோம். அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது பிளட் ப்ரெஷர் வந்து 20 வயசுக்கு மேலே ஒரு வாட்டியாவது 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி செக் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ மெடிடேஷன் பண்ணால் இப்போ ஸ்ட்ரெஸ் குறையுதுன்னு சொல்கிறாங்க. இப்போது பிளட் ப்ரெஷர் இதுவும் குறைய வாய்ப்பு இருக்குதா? மெடிடேஷன் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்ஸை கொடுக்கும்? மெடிடேஷனால் ஹார்மோன்ஸ் லெவல் அட்ரினல் ஹார்மோன்ஸ் லெவல்லாம் டெஃபினட்டாக கம்மியாகும். இட் பிரிங் பீஸ் டு த மைண்ட். அதே மாதிரி தூக்கமும் நல்லா வரும், பசி நல்லா எடுக்கும், மனதளவில் எல்லாமே வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ டெஃபினட்டாக வந்து மெடிடேஷன் வில் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் யர் பிளட் ப்ரெஷர். எவ்ரி திங் இஸ் காம்ப்ளிமெண்ட்ரி டு ஈச் அதர். அதாவது வந்து டயட் மட்டும் பத்தாது. டயட், எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் மெடிடேஷன் எல்லாமே சேர்ந்து தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கிடையாது, எல்லாமே எவ்ரி திங் இஸ் இம்பார்ட்டன்ட். இப்போ ஜிம்முக்கு போகிற சில பேர் இப்போ அங்கே போய் ஹை லெவல் ஆஃப் வெயிட்ஸை தூக்குறாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சொல்லி ஆரம்பித்தோம் நம்ம வந்து ஜிம்முக்கு போகணும் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சில பேர் ஹை லெவலாக அந்த ஸ்ட்ரெஸ் வச்சு நம்ம வெயிட்டை தூக்கும் போது அது ஏதாவது நெகட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குதா ஹைப்பர் டென்ஷனுக்கு? ஹை லெவல் நான் கேட்குறது புரியுது எனக்கு. வந்து பிளட் ப்ரெஷர் வந்து இப்போ நார்மல் இண்டிவிஜுவல் அது மாதிரி தூக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது. பிளட் ப்ரெஷர் ஹை பிளட் ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க வந்து அது மாதிரி ரொம்ப அதிக வெயிட் வந்து தூக்கிறத வந்து அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஓகே, ஒரு காலரோட. ஹலோ வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுறீங்க? கும்பகோணம் வட்டம் பாபுராஜிலிருந்து முகமது இக்பால். அதான் டாக்டர் சார். டாக்டர் இருக்கார் சார். வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். நான் பிபி எனக்கு இருக்கு சார். 15 வருஷமா இருக்கு சார். சரி. ஹை பிபி. ஓகே. ஹைப்பர்டென்ஷன். ஓகே. பிபி உள்ளவங்கலாம் சுகர் வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கா சார்?
கண்டிப்பாக பிபியும் சுகர் இருக்கவங்களுக்கு பிபி வரலாம், பிபி இருக்கவங்களுக்கு சுகர் வரலாம். அதனால தான் வந்து பிபி இருக்கவங்க சுகரையும் கம்மியாக சாப்பிடணும், கார்போஹைட்ரேட் ஐட்டம் கம்மியாக சாப்பிடணும், காய்கறி பழம் நிறைய சாப்பிடணும் பிபி வராமல் இருக்கிறதுக்கு. டெஃபினட்டாக வந்து பிபி இருக்கவங்க வந்து கார்போஹைட்ரேட் ஐட்டம் கம்மி பண்ணிக்கோங்க. கம்மியாக எடுத்துக்கங்க சாப்பிடக்கூடாதுன்னு சொல்ல கம்மியாக எடுத்துக்கங்க. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே டாக்டர். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் ஹைப்பர் டென்ஷன்ஸ்க்கு. சரி, ஒரு சில க்ரைட்டீரியா மட்டும் இல்லாமல் நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. ஸோ இது மூலயமா இதனால் வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன்னாலேயும் நிறைய டிசீசஸ், ஹார்ட் ஃபெயிலியர், ரீனல் ஃபெயிலியர், ஸோ இந்த மாதிரியும் பார்த்தோம் நம்ம. சரி, இப்போ இது வந்து அடுத்த ஜென்ரேஷன்ஸ்க்கு பரவுதா? இதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன மாதிரி நடவடிக்கைகள் முன்கூட்டி எடுத்தா, அதாவது வருமுன் காப்போம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ நீங்கள் சொன்னீங்க செக் பண்ணணும், எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு. வருமுன் காப்போம்க்கு என்ன? ஜெனட்டிக்னால தான் ஹைப்பர் டென்ஷன் வருதுன்னு இட் இஸ் ஒன் ஆஃப் தி ஃபீச்சர். ஜீன்ஸ் ஒரு இது, ஜீன்ஸ்னால் மட்டும் ஹைப்பர் டென்ஷன் கிடையாது. என்விரான்மெண்ட்டு, சால்ட் இன்டேக்கு, அப்புறம் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, அப்புறம் ஒபிசிட்டி, ஸ்ட்ரெஸ்ஸு, லோ பொட்டாசியம் இன்டேக், லேக் ஆஃப் ஸ்லீப், ஆல் டுகெதர் வந்து பிளட் ப்ரெஷர் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து எல்லாமே வந்து நம்ம பயனுள்ளது இருக்கிறத வந்து நம்ம வந்து எடுத்துக்கணும். லைக் வந்து ஃப்ரூட்ஸ் நிறையா சாப்பிட்றது, வெஜிடபிள்ஸ் நிறையா சாப்பிட்றது, செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலை வந்து அவாய்ட் பண்ணுறது, ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, ஃப்ரைட் ஐட்டம் அவாய்ட் பண்ணுறது, முடிஞ்ச அளவு நல்லா வந்து ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறது, நல்ல தூக்கம் இருக்கிறது. ஸோ வந்து நம்ம ஜெனடிக் அப்பா அம்மாவுக்கு பிபி இருக்கே நம்மளுக்கு வந்துருமா அப்படி கிடையாது. அப்பா அம்மாவுக்கு பிபி இருந்தால் நம்ம வரதை வந்து தவிர்க்கலாம். ஓகே புரியுது. இப்போ நம்ம ஸ்டூடியோக்கு வந்து இவ்வளோ நேரம் நம்ம நேயர்களுக்கு எல்லா விஷயத்தையும், எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையாக தெளிவாக பதில் சொன்னேன். நன்றி சார். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.